ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால் அவன் சொன்னது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி இறங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது என்ன வரும் அப்படின்னா ஆலோசனை வரும். நீங்கள் அவர் சமூகத்துக்கு போனீங்க அப்படின்னா, அவரை நோக்கி பார்க்கறீங்க அப்படின்னா ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தார்னா என்ன நடக்கும்? குறைவுகள் மாறும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நல்ல இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது அந்நிய பாஷை பேசி ரிசீவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, ஒருவர் சொன்னாரு, எனக்கு நிற்க பலன் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில அவர் செஞ்சதெல்லாம் ஒரே ஒண்ணுதான், அவரை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. 34:5 சங்கீதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தோர் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெட்கம் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் கேட்டேன் ஒரு கேள்வி உங்கள்ட்ட, யார் இப்படி சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, யார் இப்படி பிரச்சனையில வந்திருக்கிறீங்க அப்படின்ற போது பலரும் நீங்கள் தலை ஆட்டினீர்கள். அன்பானவர்களே, அதற்குத்தான் தேவன் இந்த நாளிலே ஆலோசனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ போராட போறது கிடையாது, உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து யுத்தம் பண்ணுகிறவராக, யுத்த வீரராக அவர் எழும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you அப்பா, thank you அப்பா. அப்ப யுத்தம் செய்ய யார் வர்றா அப்படின்னா, விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோக மகிமை வெளிப்படுகிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது புதிய ஆலோசனை உண்டாகிறது. புதிய ஆலோசனையில யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, யூத ராஜா சிங்கத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த யூத ராஜா சிங்கம் வெளிப்பட்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நோக்கி பார்க்கிறது இந்த ஆண்டவரை. ஹல்லேலூயா. இந்த தேவனை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே,